our channel Hems and Homes. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அமெரிக்கால மந்த்லி ஒரு வீட்டுக்கு காஸ்கோல என்னெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கறது தான் நான் வந்து வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கேன். எங்களோட வீட்டுக்கு ஒரு 1 மந்த்துக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். ஜென்ரலாக இங்கே அமெரிக்காலே இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் வாங்கணும்னு தெரியும். ஆனால் புதுசாக நம்மளுக்கு வந்து வராங்க இல்லையா, அந்த வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊர்ல இருந்துலாம் வரவங்களுக்கு காஸ்கோல என்ன வாங்கணுன்றது தெரியாது. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம சீரியல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பேசிக்காக இந்த கெலாக்ஸ் தான் வந்து வாங்குவோம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கும். ஃப்ரூட்டே வந்து நம்மளுக்கு ட்ரையாக வந்து போட்டிருப்பாங்க. என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குன்றதுனால இது ரொம்ப ஃபேவரட். சம்டைம்ஸ் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சினமன் டோஸ்ட் கிரன்ச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்துடலாம். வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீரை தான். இது வந்து பாலக்கீரை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். இது வந்து என்னென்னா ஆர்கானிக் தான். நம்மளுக்கு வந்து இது இந்த சைடு வந்து பீல் பண்ணி நம்ம வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டோரபிள் மாதிரி. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெடி டு யூஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் இந்த 3 கலரும் வந்து 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நல்லா வந்து இருக்கும். மார்னிங்க்கு வந்து என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கேப்சிகம் போட்டு ஆம்லெட் வந்து போடுறது எப்படி அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். இது வந்து ப்ரௌன் மஷ்ரூம், ஒயிட் மஷ்ரூமும் இருக்குது. நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த ப்ரௌன் தான் வந்து யூஸ் பண்ணுறது. இதுலேயும் வந்து இந்த மாதிரி பல்காக வந்து கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நம்ம வச்சு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் இருக்கும். ஒரு பேக்கில் வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட இருக்கும். இது வந்து ஒரு வெங்காயம் எடுத்திங்கனாலே வந்து ஒரு சாம்பார் அப்புறம் வந்து ஒரு பொரியல் அப்படின்றது வந்து பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தான். பூண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 பூண்டு இருக்கும். இதுக்குள்ள நம்ம வேணும்னா உரிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கிறது, அப்புறம் உரிச்சு நம்ம பாக்ஸில் கூட போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பூண்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோஸ் ஆன் த ஒயின் அப்படிங்கிறது தான். இந்த தக்காளி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புளிப்பாக நம்ம ஊரில் நாட்டு தக்காளி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பாதி வந்து காயாவும் பாதி வந்து பழுத்ததாகவும் வாங்கிக்கிட்டிங்கன்னா பழுத்தது யூஸ் பண்ணுறதுக்குள்ளார அந்த காயாக இருக்கிறது வந்து பழுத்துரும். இதை வந்து நான் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் தக்காளியை. அது அப்படி வச்சோம்னா அது வந்து டேஸ்ட்டே மாறிடுது. அதனால வந்து நான் மேக்ஸிமம் இதை வந்து வெளியில் தான் வைப்பேன். வந்து இது குக்கும்பர். இது வந்து ஃபுல் பீஸாக வந்து 3 இருக்கும். இதே மாதிரி மினி குக்கும்பர்ஸும் வந்து கிடைக்கும். நான் வந்து இதுதான் வாங்கிப்பேன். இது வாங்கினோம்னா நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கெல்லாம் கூட இதை துருவி போட்டு நான் சப்பாத்தி பண்ணுவேன். அப்புறம் சாலடுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம வந்து கட் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்ஸ். என்கிட்ட வந்து பேபி கேரட்ஸ் வந்து தீந்துருச்சு, அதனால இது வாங்கியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஈஸியாக பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேரட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் பெருசாக வரும். இது வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மந்த்ஸுக்கே கூட வரும். ஸோ வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்லாம் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே மாம்பழம்னா ரொம்பவே பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆர்கானிக் மாம்பழம்னு சொல்லி வாங்கியிருப்போம். ஜென்ரலாக நாங்கள் வந்து இதை சம்மரில் தான் வந்து வாங்குவோம். ஆனால் இந்த டைம் என்னமோ தெரியல, என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாங்கணுன்ற கிரேவிங் வந்துருச்சு. அதனால இது வந்து வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து பைனாப்பிள் தான்.
இந்த பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டோல் பிராண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக வந்து இருக்கும். இன்னொரு பிராண்டு கூட வந்து வைப்பாங்க. அது வந்து சீக்கிரம் வந்து பழுக்கவும் மாட்டேங்குது. அது வந்து சீக்கிரமாக கெட்டும் போயிடுது. நாளைக்கு பழுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நாளைக்கு போல் கெட்டு போயிடுது. அதனால நாங்கள் மேக்ஸிமம் இந்த டோல் பிராண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த பைனாப்பிள் வந்து வாங்குவோம். இதுவும் வந்து நாங்கள் கிரில் பண்ணி சாப்பிட்றது, அப்படியே வந்து நம்ம மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பைனாப்பிள் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழம் தான் வாங்கியிருக்கோம். என்னடா எல்லாமே வந்து ஆர்கானிக்னு சொல்லி ஆர்கானிக் ப்ராடக்டாகவே வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இத்தனை இயர்ஸ் இருந்ததில் டேஸ்ட் பண்ணதில் ஆர்கானிக்ல இருந்த டேஸ்ட்டுக்கும் ஆர்கானிக் இல்லாமல் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு இருக்கிற டேஸ்ட்டும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அதனால தான் நான் வந்து ஆர்கானிக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஆர்கானிக் வாழைப்பழம் மெயினாக எதுக்கு வாங்குறோம் அப்படின்னா, இது வாங்கும்போது பழுத்தாலும் நம்மளால கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட முடியும். ஆனால் ஆர்கானிக் இல்லாததை நம்ம வாங்கினோம்னா அட் ஏ டைமில் வந்து எல்லா பழமும் வந்து பழுத்துரும். அதை வந்து சாப்பிட முடியாது. அதே மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து ரொம்ப பழுத்து போய் கெட்டும் போயிடும். வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து $1 $2 எக்ஸ்ட்ரா போட்டு கூட இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்குறது. ஏன் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னாலே அவங்க லஞ்ச் பாக்ஸில் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ்டு மீலாக தான் வந்து பேக் பண்ணணும். நான் வந்து எப்படி பேக் பண்ணுவேன்னா, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறமா மெயின் மீல் அப்படின்னு வந்து பேக் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து ஒரே ஃப்ரூட்டாக வச்சாலும் குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளுக்கு ஒரு ஃப்ரூட், அதுவும் வந்து டூத் பிக்கில் குத்தி வைக்கிறது, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சோம்னா குழந்தைங்களும் வந்து ரொம்ப ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க. அதனால தான் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் தான். ஸ்ட்ராபெரிஸ் என் பையனோட ஃபேவரட்டு. பெரிஸ்னாலே இங்கே அமெரிக்கன் குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து இந்த பிராண்டு தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் எடுப்போம். இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வரும். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம எப்படி பேக் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ப்ளூபெரிஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான். ஆர்கானிக்காக எடுக்கல அப்படின்னா ப்ளூபெரிஸில் என்ன ஆகும்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களாலையும் சாப்பிட முடியாது, நம்மளாலையும் சாப்பிட முடியாது, வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. அதனால நம்ம ஆர்கானிக்காக எடுத்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்வீட்டாக வந்து நல்லா இருக்கும். இவ்வளோதான் நான் வாங்கியிருக்கிற ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் தான். ஆக்சுவலாக நான் இப்போ தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து 3 பேக் வந்து வரும். நாங்கள் வாங்குறது வந்து ஆர்கானிக் ஹோல் மில்க் தான் வந்து வாங்குகிறோம். இது வந்து A2 மில்க்கு. இதுதான் நாங்கள் வந்து வாங்குகிறோம். இது வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேனில் தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமாலேருந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து இந்த ரெடியூஸ்டு ஃபேட் அந்த மாதிரிலாம் வாங்குறது கிடையாது. எப்பயோ ஒரு முறை தான் குடிக்கிறோம், கொஞ்சம் டேஸ்டியாக குடிச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக ஹோல் மில்க் தான் வந்து வாங்குகிறோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் தாங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெரிகோல்ட் அப்படிங்கிறது. இந்த பட்டர் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சியாட்டலில் இருந்தோம் இல்லையா, அங்கே வந்து தெருவுக்கு தெரு ஸ்டார்பக்ஸ் இருக்கோங்க. நாங்கள் எப்போ போனாலுமே வந்து அங்கே பேகல் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த பேகலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து இந்த பட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த பட்டர் தான் தெரியாது. நாங்கள் வேறு பட்டர்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு நினச்சோம். பேகலில் வந்து இந்த பட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நோட்டீஸ் பண்ணி நாங்கள் வந்து காஸ்கோவில் இதை வந்து பார்த்ததும் வாங்கிட்டோம். வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அதே டேஸ்ட்டே வந்து வந்துச்சு. இதுலேயே வந்து நான் வந்து நெய்யை வந்து காய்ச்சி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்பத்துலேருந்து நாங்கள் இந்த பட்டர் தாங்க வாங்குகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். இப்போ என்னோட பேபி வந்திருக்குன்னு எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபீடிங் பண்ணுறதுனால நான் வந்து இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்றேன். இது சாப்பிட்றதுனால எனக்கு வந்து மில்க் ப்ரொடக்ஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். ஆசிட் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ப்ரெட்டு. காஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ப்ரெட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேக்கில் 2 ப்ரெட்டு எடுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் நாங்கள் வால்மார்ட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து காஸ்கோவில் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தோம். நம்ம எந்த ப்ரெட்டு வேணாலும் 2 ப்ரெட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிறதுல வந்து ஹோல் கிரெயின்ஸ் ஒரு ப்ரெட்டும் கூடவே வந்து ஒயிட் ப்ரெட்டு ஒரு பேக்கும் வந்து இந்த 2 பேக் வந்து எடுப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான்.
இந்த நான் வந்து ஒரு பேக் இருக்கும். இது வந்து ஸ்டாக் எப்பயாவது வச்சுப்போம். நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிரேவிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கிரேவிலாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நைட்டுக்கு வந்து இந்த நான் மட்டும் போட்டு கூட வந்து நம்ம ஈஸியாக டின்னரே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து அப்படி தாங்க வந்து இந்த நான் வந்து யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். அடுத்தது வந்து நம்ம என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் மேங்கோ ஜூஸ். ஏற்கனவே மாம்பழம் வாங்கியாச்சு, இருந்தாலும் நான் வந்து மேங்கோ ஜூஸ் வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மேங்கோ ஜூஸ் வந்து வாங்கியிருக்காரு. இது வந்து ஜென்ரலாக இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த மேங்கோ ஜூஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஊரில் மாசா இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அவினோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சியாட்டலில் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. பட் எப்போ நாங்கள் இங்கே கொலம்பஸ் வந்தோமோ அப்போ வந்து அவினோ யூஸ் பண்ணும்போது பர்சனலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இச்சியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து இந்த பிராண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் அப்பத்துலேருந்து இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து 2 பேக்காக வந்து வரும். முக்கியமான விஷயம் அதுதான் வந்து கட்ட போகிறேன். இது வந்து ஆல்வேஸ் பிராண்டில் நான் பேட் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து காஸ்கோவில் தான் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காஸ்கோவில் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து வால்மார்ட் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து சின்ன பேக்காக வந்து வாங்குவேன். இப்போ வந்து இங்கேயே வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து என்ன பிராண்டு வந்து சூட் ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஆல்வேஸ் பிராண்டு. நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கப்ஸு அப்படின்னு நிறைய டைப்ஸ்க்கெலாம் வந்து போயாச்சு. இங்கே வந்து டேப்பான்ஸ் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் பேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து நைட் பேட்ஸ் எல்லாமும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட் டைம்லையும் அந்த பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொரு சைஸ் வந்து வருது. அந்த சைஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா லாஸ்ட் அந்த 4th 5th டேக்கு வந்து ரொம்ப ட்ராப்பாக வந்து இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம அந்த பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பு தான். இதுதான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே வாங்கிட்டுருக்கேன். இதுலேயே 2 இருக்கும். ப்ளூ கலர் ஒன்று இருக்கும், இந்த கலரில் ஒன்று இருக்கும். இது வந்து ஹெவி டியூட்டி. இது வந்து வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 yearக்கு வந்து வரும்னு சொல்லலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ இது வந்து வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து இப்போ நம்ம புது வீட்டுக்கு வந்ததுனால இங்கே வந்து க்ளீனிங்குன்றது, சொந்த வீடாக இருந்தாலே க்ளீனிங்குன்றது முடியவே முடியாது. அவ்வளோ க்ளீனிங் வேலை இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லிக்விட் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிக்விட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு வந்து நான் ஒரு சேனலில் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இதுவும் வந்து பேக்கிங் சோடா காஸ்கோவில் வாங்கியிருக்கேங்க. என்னடா இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. வீடு கிளீனிங்னா எல்லாத்துக்குமே டிஷ் வாஷராக இருக்கட்டும், அப்புறம் வந்து வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஸ்லாபில் மஞ்சள் கரெல்லாம் பட்டுருச்சு, கிரானைட்டாக இருக்கட்டும் இல்லை குவாட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாமும் வந்து நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பல்காக வாங்கியிருக்கோம். இது வந்து 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்குலாம் கிடையாதுங்க, 6 months கிட்ட வரும். அதுக்காக தான் இது வந்து பல்காக காஸ்கோலே வாங்கியாச்சு. இது கூடவே வந்து வினிகரும் ஒரு கேன் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த தடவை வினிகர் இல்லை, நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கிக்கலான்னு விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் இந்த நம்ம கிச்சன் ரேக்லலாம் வந்து ஷெல்ஃபில் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து வாங்கியிருக்கேன். என்கிட்ட இன்னொன்று இருக்குது, அது வந்து சின்னதாக இருக்குது, அகலம் வந்து வித்து வந்து சின்னதாக இருக்குது. அது போடுறது வந்து ஷெல்ஃபுக்கு தான் போட முடியும். பெரிய கபோர்டுக்கெலாம் வந்து போடுறதுக்கு இதுதான், இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும். அதனால காஸ்கோவில் வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எக்கு தாங்க. நான் வந்து ஆர்கானிக்கில் ப்ரௌன் எக்ஸ் தான் வந்து எடுப்பேன், ஒயிட் எக்ஸ் எடுக்க மாட்டேன். ஒயிட் எக்ஸும் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. எக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாயில்டும் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா எக் ஒயிட்ஸ் மட்டும் தனியாக பாக்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி பார்த்து எடுப்பேன். இதில் வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணி ஒரு எக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே உடஞ்சிருக்கா அப்படின்னு எல்லாருமே செக் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. ஏதாவது டேமேஜாக இருந்துச்சுன்னா அதை மாற்றி வச்சு கூட எடுக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து காஸ்கோவில் மீட் எல்லாமே வந்து வாங்குவாங்க, சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும், ஃபிஷ்ல இருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் நாங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹேபிட் வந்து மீட்டை ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்டோர் பண்ணால் அதோட டேஸ்ட்டே இருக்கிறது இல்லை. வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தான் வந்து நம்ம மீட் எடுத்தே வந்து குக் பண்ணுறோம். அதுவும் வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா வந்து அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது இல்லையா. அதுக்காக நாங்கள் வந்து மீட் அங்கே வாங்குறதே இல்லை.
இங்கே நாங்கள் இருக்கிற கொலம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி காட் மீட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் வந்து சிக்கன் எல்லாம் வந்து ஹோல் சிக்கன் அவங்களே வந்து நல்லா கட் பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு வந்து நாங்கள் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இதே கிரேவிஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து க்ரோகர் இல்லாட்டி வந்து வால்மார்ட்டில் வந்து அதுவும் ஆர்கானிக்கில் தான் வந்து வாங்குவோம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். தை பீஸும் நல்லாயிருக்கும், பிரஸ்ட் பீஸும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணிப்போம். ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சரகா அப்படிங்கிற ஒரு கிராசரி ஷாப் இருக்கு. அங்கே வந்து நாங்கள் ஃபிஷ் வந்து லைவ் ஃபிஷ் தான் வந்து வாங்குவோம். அதுவும் வந்து நான் இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இதே நம்ம பல்காக சமைக்க போகிறோம், அதாவது பாட்லக்கு, பர்த்டே பார்ட்டிஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் இதுக்கெல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து காஸ்கோ வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே குக் பண்ணுறோன்னா எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் ஸ்டோர் பண்ணி குக் பண்ணுறது தான் பர்சனலாக எங்களுக்கு வந்து அது செட் ஆகலை. நிறைய பேருக்கு வந்து அது ஓகேவாக தான் இருக்குது, பட் எங்களுக்கு தான் செட் ஆகலைன்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிவாள் வந்து கேமராமேனா நான் இருக்க போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன்னா இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களாமா. ஸோ அதனால் ஓடி போய் அவரோட பிளிப்பி காஸ்டியூமில் இருக்கிற இந்த பெல்ட்டு அப்புறம் வந்து இந்த போலாம் வந்து போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் தான் இந்த வீடியோவோட கேமராமேன். இப்போ வந்து இவரோட அசிஸ்டண்ட்டாக என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ என் பையன் எடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள். என் பையனை வந்து ரொம்ப ஹாப்பியாவார். ஓகேவா? ஓகே. ஓகே, டன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இந்த மாதத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது மட்டும் தாங்க வாங்கியிருக்கேன். ஏற்கனவே வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சர்க்கரை, உப்பு இது எல்லாமே வந்து ஸ்டாக் இருக்குது. அதனால் அதெல்லாம் வாங்கலை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தால எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான். இவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Hema. Bye bye.